ஃபேமிலி, ஹனிமூன் கப்புள், லவ்விங் கப்புள், சோலோ ட்ராவலர்ஸ் இவங்க சுற்றி பார்க்குறக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸ் நான் இருக்கிற ஊரில் இருக்குது. அந்த ஊரை உங்களுக்கு எப்படி ஈஸியாக சைனீஸ் லாங்குவேஜ் எழுத படிக்க தெரியாமல் சுற்றி பார்க்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன டெமோ. ட்ரெயின் தான் பெட்ரு சாய்ஸ், ஹை ஸ்பீட் ரயில்வே த பெஸ்ட் ஆப்ஷன். டிக்கெட் ஒரு நாளைக்கு முன்னாடியே நம்ம பாஸ்போர்ட்டை வச்சு தான் வாங்கணும். இதில் நம்மளுக்கு தேவையானது ரெட்டு க்ரீன் நம்பர்ஸ். ரெட்டுன்னா ஆன் டைம்னு இருக்குது, க்ரீனுன்னா செக்இன் பண்ணணும். செக்இன் பண்ணலான்னு உள்ளே வந்தால் பயங்கர கூட்டம். 15 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் செக்இன் பண்ணணும். அப்படியே செக்இன் பண்ணி உள்ளே போனால் நம்ம பிளாட்ஃபார்ம் நம்பர் ரொம்ப முக்கியம். ஏன்னா 5 நிமிஷத்தில் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடும். அதில் நம்ம கேட் நம்பர் என்னென்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது எங்கேப்பா பார்க்குறதுன்னா டிக்கெட்டில் இருக்கும். என் டிக்கெட்டில் 7B1 அப்படின்ட்டு இருக்கும். ஸோ 7 கேட் நம்பர் 7 தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி உள்ளே போகலான்னு போனால் ட்ரெயின் ரொம்ப நீளமாக இருக்குது, அழகாக தான் இருக்குது. இதை நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோவில் பார்த்துருப்போம். சரி, என் எக்ஸ்பீரியன்ஸ் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் திரும்பவும் காட்டுறேன். இட்ஸ் ஒர்த் வாட்சிங் த பெஸ்ட் ப்ராக்டிசஸ் தட் தே இன்வென்டட். வாங்க போய் பார்ப்போம். என் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நீங்கள் கூட ட்ரை பண்ணலாம். ஏன்னா சைனா இஸ் ரியலி பிக் அண்ட் பியூட்டிஃபுல், டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்ட். இதில் நம்ம சீட் நம்பர் 1B யாரோட ஹெல்ப் இல்லாமல் சைடில் செக் பண்ணி ஆல்மோஸ்ட் லைக் ஃப்ளைட் உள்ளே பார்த்தா நீட்டாக தான் இருக்குது. உட்காந்து ஒரு 5 மினிட்ஸில் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்டார்டிங் ஸ்பீடே லைக் 100 கிலோமீட்டர்ஸ் ஆர் 200 கிலோமீட்டர்ஸ். அதுதான் அந்த ஃபீல். ஆனால் உள்ளே உட்காந்தா நிஜமாலுமே அந்த ட்ரெயின் போகுதா இல்லையான்னு நம்மளுக்கு தெரில. அந்தளவுக்கு ரொம்ப குவைட்டாக யாரும் சீட்ஸில் பீப்புள் யாரும் அதிகமாக பேசிக்கவும் பண்ணுறாங்க. ஏன்னா யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ற ஒரு காமன் சென்ஸாக என்னன்னு தெரில. சரி, நம்ம கண்ணாடிக்கு வெளியே வேடிக்கை பார்க்கலான்னு பார்த்தா அழகாக தான் இருக்குது. இந்த ஊருக்கு தான் வந்திருக்கேன். இந்த ஊர் பேர் சான்யா, த ட்ரீம் லேண்ட் இன் சைனா. ஆல்சோ த பெஸ்ட் பார்ட் ஆஃப் த வேர்ல்டு. இஃப் யூ ஆர் எ லவ்விங் கப்புள், ஒரு சோலோ ட்ராவலர், ஒரு ஹனிமூன் கப்புள், ஒரு யூ வாண்ட் டு டேக் யுவர் ஃபேமிலி, ஐ ரெக்கமெண்ட் திஸ். அண்ட் வி ஹேவ் இங்கே நம்மளுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் ட்ராம். நிறைய சைனீஸ் பீப்புள் இது தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஆனால் நான் அதை இன்றைக்கி சூஸ் பண்ண போகிறதில்ல. ஐ புக்டு டாக்ஸி. ஆனால் டாக்ஸி என்னடான்னா டெஸ்லா. எப்பா டாக்ஸியே டெஸ்லாவா? வாழ்வு தான் போல். சரி, நான் ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு பிளேஸ்க்கு உங்களை கூப்பிட்டு வந்திருக்கேன். இந்த ஏரியாவுக்கு பேர் ரொமான்ஸ் பார்க், விச் மீன்ஸ் நாட் தட் ரொமான்ஸ் வாட் ஐம் டாக்கிங் அபவுட். இங்கே ஒரு கைண்ட் ஆஃப் தீம் பார்க்குன்னு வச்சுக்குவேன். ஒரு 12 மணிக்கு உள்ளே வந்தால் நைட்டு 8 மணி வரைக்கும் ஷோஸ், ஈவெண்ட்ஸ், ஆக்டிவிட்டீஸ். ஒரு 400 300 டிக்கெட், விச் மீன் சைனீஸ் மணிக்கு. ஆனால் ஒர்த் த ப்ரைஸ். அந்தளவுக்கு ரேஞ்ச் ஆஃப் கலர்ஃபுல்னஸ் இங்கே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு காட்டணுன்னா திஸ் இஸ் ஒன் சிம்பிள் திங். என்னென்னா நம்ம ஊர் தலையாட்டி பொம்மையை இவங்க எப்படி காட்டுறாங்களே அப்படின்னு, என்னம்மா பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தா அவங்க ஏதோ ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்களா, விச் மீன்ஸ் யூ வில் கெட் குட் லைக் திஸ் இயர். அதை வாங்கிட்டு உள்ளே வந்தால் ஏதோ ஸ்கேரி ஹவுஸ் பா. இதெல்லாம் நாங்கள் ஜீன்ஸ் படத்துலேயே பார்த்துட்டேன்ப்பா. சரி, இருந்தாலும் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்க, நான் அதெல்லாம் ட்ரை பண்ண போகிறதில்ல. எங்களோட ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கலாம். குழந்தைங்க விளையாடுறதுக்கு இதெல்லாம் நம்ம டிவியில் தான் பார்த்துருப்போம். ஆனால் இங்கே குழந்தைங்க ஜாலியாக விளையாடுறதுக்கு நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்குது. மற்றபடி இவங்க கல்ச்சரை ப்ரமோட் பண்ணுறேன்னு 500 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் இப்படி தான் வாழ்ந்தாங்க அப்படின்றது பார்த்ததுக்கப்புறம் உள்ளே வந்தால் 50 வருஷத்துக்கு முன்னாடி போயிடுறாங்க. ஏன்னா எல்லாம் சைடில் உட்காந்துருக்கீங்க அப்படின்னு பார்த்தா ஃபுல்லாக கிளாஸாக தான் இருக்குது. மேலேயும் ஸ்க்ரீன், கீழேயும் ஸ்க்ரீன். சரி, நம்மளுக்கு உட்காந்து என்ன தான் நடக்குது, ஏன் எல்லாம் அப்படி பார்க்குறாங்க? எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை, ஆனாலும் ஹாப்பியாக தான் இருக்குது. ஸோ இது ஏதோ குழந்தைகளுக்கானது மட்டும் இல்லை, எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரு 8 to 10 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் ஷோ கைண்ட் ஆஃப் ஒரு டெமோன்ற மாதிரி, விச் மீன்ஸ் இட்ஸ் அ ஃபியூச்சரிஸ்டிக் சினிமா.
இந்த கிளாஸில் நம்ம உட்காந்துட்டு இதை பார்க்கும்போது நம்ம உட்காந்துருக்கிற அந்த ஃபீலில் அந்த ஒரு டிஜிட்டல் டெக்னாலஜிக்குள்ளே நம்ம உள்ளே இருக்கோம் அப்படின்ற அந்த ஒரு தாக்கத்தை க்ரியேட் பண்ணுறாங்க. நல்லா தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு ஒரு 10 வயசு குறைஞ்ச ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ஸோ ஐ வாண்ட் யூ டு ட்ரை திஸ். த பாஸ்ட், த ப்ரெசன்ட், த ஃப்யூச்சர் யூ வில் எக்ஸ்பீரியன்ஸ் ஹியர். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பசங்க எல்லாமே கண்ணாடியில் உட்காந்துருக்காங்க. ஆனால் என்னமோ அவங்களே அதுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. நம்ம ஊரில் 80 சினிமான்னு ஒரு சீட்டில் உட்கார வச்சு பெல்ட்டை போட்டு தண்ணியும் காற்றியும் ஒடிப்பாங்களே, அந்த மாதிரிலாம் இல்லை. சினிமானா இதுதான் சினிமா, திஸ் இஸ் த ஃபியூச்சரிஸ்டிக் ஸ்க்ரீன் அண்ட் த தியேட்டர் அப்படின்றது தான் இவங்க ஒரு டெமோ காட்டுறாங்க. நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சினிமா ஸ்க்ரீன் வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகணும் எனக்கே தெரில. அதை முடிச்சிட்டிங்க வந்தால் பாவம், பயங்கர கூட்டம், நிறைய குழந்தைங்க தான் நிற்கிறாங்க. அந்த பொம்பளை பிள்ளை அழகாக இருக்குதுப்பா அப்படின்னு தான் வேடிக்கை பார்க்குறேன். என்னமோ வித்தை கட்டுற மாதிரி தான் இருக்குது. அந்த பையனும் ரொம்பவும் ஜாலியாக வெயிட் பண்ணுறான். இதில் ஒரு டிக்கெட் கொடுக்குறாங்க. நம்மளோட பர்பஸே இந்த தேட்டருக்குள்ளே ஒன்ஸ் இன் எ லைஃப் டைம் இந்த தேட்டரில் ஒரு படம் பார்க்கணும். இது தேட்டர்னா தேட்டர் இல்லை, ஒரு சிட்டி. எவ்வளோ பெரிய தேட்டர்! நம்ம இந்த தேட்டரில் நம்ம சீட் நம்பரை கண்டுபிடிச்சி உள்ளே உட்காந்தா அது ஸ்க்ரீனில் படம் ஓடல, ஸ்க்ரீன் நம்ம பேக் சைடில் இருக்குது. அங்கே பர்ஃபார்மன்ஸ் தான் நடக்குது. பர்ஃபார்மன்ஸாக நம்ம ஊரில் ஒரு ஸ்டேஜ் போட்டு டான்ஸ் ஆடி ஸ்டண்ட்லாம் நடத்துவாங்களா, அந்த மாதிரி மட்டும் இல்லாமல் இதுக்குள்ளே எதை இன்டெகிரேட் பண்ணுறாங்கன்னா ஒரு டிஜிட்டல் டெக்னாலஜி, லைட்டிங் டெக்னாலஜி, ஒரு விதமான இம்மர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ். அது மட்டும் இல்லாமல் அவங்க கல்ச்சரையும் ப்ரமோட் பண்ணணும் அப்படின்றது இல்லை, கண்ணு கருத்துமாக இருக்காங்க. ஐ லைக் தட். இந்த பர்ஃபார்மன்ஸ் நம்ம ஸ்க்ரீனில் மட்டும், இது ஸ்க்ரீனில் பார்க்க போகிறது இல்லை, ஆனால் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த தியேட்டர் மேலே கீழே சைடில் ஈவன் நம்ம உட்காந்துருக்கிற சீட்ஸ் ஒரு ஒரு 20 ரூபா அதிகமாக கொடுத்தாங்கன்னா விஐபி சீட், அதில் உட்காந்தனா மேலேருந்து இந்த மாதிரி ஜம்பிங், இது எல்லாமே அந்த பார்ட் ஆஃப் த டான்ஸ் தான். நம்ம ஏதோ ஸ்க்ரீனில் மட்டுமே நம்ம ஊர் தேட்டரில் படம் பார்ப்போம்ல, படம் முடிஞ்சது, இன்டர்வல் விட்டாச்சு, இப்போ மரியாதை தம்மடி இல்லைன்னா ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வான்றதெல்லாம் இல்லாமல் இங்கே நீ சீட்டை விட்டே எந்திரிக்க முடியாத அளவுக்கு உன்னை என்கேஜாக வச்சுக்கிற அளவுக்கு ஷோஸ், பர்ஃபார்மன்ஸ் பார்க்க இன்க்ரெடிபிளாக இருக்கும். இங்கே யார்கிட்டையும் பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட பேசக்கூட தோணாது, யாரும் பேசக்கூட மாட்டாங்க. எல்லோரும் என்ன மாதிரி வீடியோ எடுக்கிறதுல தான் ஆர்வமாக இருக்காங்க. ஸோ நானும் அதை தான் பண்ணேன், ஏன்னா உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக தான். ஸோ என்னோடய சஜஷன் என்னென்னா, இப்போ சைனாவில் வரீங்கன்னா சான்யா இஸ் த பெஸ்ட் பார்ட் ஆஃப் த வேர்ல்டு. இந்த ஊரில் இந்த ரொமான்ஸ் பார்க், ரொமான்ஸ் ஹோட்டல், அந்த ஹோட்டலில் டிக்கெட் புக் பண்ணிட்டிங்கன்னா இந்த ஒரு 50 ஆக்டிவிட்டியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒர்த் த காஸ்ட். ஏன்னா ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் ஒரு 24 hours நிஜமாலுமே நீ ஒரு ஃபாரினில் இருக்க, ஒரு ட்ரீம் லேண்டில் நான் இருந்த அந்த ஃபீலிங்